Most of the Insta influencers doesn't have any original ideologies, original music taste, original movie taste. They doesn't even have any original opinions at all. Mostly எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்நெட்ல எது மெஜாரிட்டி இருக்கோ அதை பத்தி பேசி அதை பத்தி வெயிட் பண்ணி அதுக்கான வியூஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. என்னடா கேட்டு இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வீடியோ, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So okay, let's roll the intro. ஓகே, வெல்கம் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயத்தை பத்தி தான் இங்க பேச போறேன். என்ன அப்படின்னா ஒரு லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால நடந்த இன்ஃப்ளூயன்ஸை பத்தி நான் பேச போறேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயினால தான் இப்போ ரூலிங் பார்ட்டியே இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ வாட்ஸ் த மெயின் ரோல் தே ஆர் டூயிங், அட் த சேம் டைம் வாட் தே ஆர் டூயிங்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நான் ரேண்ட் பண்ண போறேன். நீ எல்லா வீடியோலயும் அதான் பண்ற அப்படின்னு கேட்காதீங்க. In this video I'm going to rant about what I hate in Instagram and what I hate about influencerங்கிறது தான். இந்த வீடியோவே எப்படி இருக்க போகுதுன்னா, sometimes he start the conversation and he doesn't know where it goes னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ அதனால நான் அப்படியே ரேண்டமா போறேன், நீங்க அப்படியே பூச்சி ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்துருங்க. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஃபர்ஸ்ட் நான் பேச வேண்டியது வந்துட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேங் இன்னொரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐ எம் நாட் ஃப்ரம் திஸ் பார்ட்டி, அவங்க வந்து நான் வந்து ஐடி விங்லாம் கிடையாது, அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கல, ஐ எம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் திஸ் பார்ட்டிங்கிற மாதிரி மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸும் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க யூடியூபர்ஸும் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க சப்போர்ட் பண்ண பார்ட்டி இப்போ ரூலிங் பார்ட்டியா வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அவ்வளோ கேசஸ் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வாய்ஸ் அவுட் பண்ண எல்லாரும் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணல. இந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க. ஒருத்தர் வந்துட்டு கோயில் முன்னாடி நின்று சத்தியம் எல்லாம் பண்ணாரு, ஆனா இப்போ வரைக்கும் அவர் பதில் சொல்லல. அதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் யாரை சப்போர்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தேன், நீங்களும் அவங்கள பண்ணுங்கன்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோ மில்லியன் ஃபாலோவர்ஸோ இல்ல வந்து 100K 200K 500K எது வச்சிருந்தாலும், இஃப் யூ ஆர் consider as an influencer அப்படினா that will obviously influence someone. நீ சொல்ற சின்ன சின்ன விஷயமும் நீ சொல்ற சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், உன்னை ஃபாலோ பண்றவங்கல. என்ன வந்து ஒரு 30,000 பேர் யூடியூப்ல ஃபாலோ பண்றாங்க, 10,000 பேர் ரெகுலரா பாக்குறாங்கன்னா அந்த 10,000 பேருக்கு வந்து நான் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் நான் சொல்ற சில விஷயம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால நான் பார்த்து பேசுவேன். நான் எப்பயுமே ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ஸை சொல்லிடுவேன். சொல்லிட்டு இது வந்து கரெக்டா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நான் இப்போ நோட்டீஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் இன்ஃப்ளூயன்சர்ஸை தாண்டி இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, கிளாஸ் எடுக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வச்சுக்கலாம், நானே அந்த கேட்டகரியில வருவானு தெரியல. சோ அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அவனுங்க எப்பயுமே மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல தான் இருக்காங்க. எப்படின்னா, நான் சொல்ற ஒப்பீனியன் மட்டும் தான் கரெக்ட், என்னமோ இவனுங்களுக்கு மட்டும் தான் மூளை இருக்க மாதிரி, நாங்கெல்லாம் உள்ள களிமண்ணை வச்சிருக்க மாதிரிங்கிற மாதிரி அவனுங்க சொல்றது மட்டும் தான் கரெக்ட். இன்கேஸ் அதை வந்து அப்போஸ் பண்ணியோ இல்ல வந்து நீங்க கீழே போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாலோ அதை வச்சு ஜோக்கு போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இது போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நான் சொல்றேன். இந்த வீடியோல வந்துட்டு நான் யாரையும் பர்டிகுலரா சொல்லல, எந்த ஜெண்டரையும் பர்டிகுலரா சொல்லல, நான் அந்த ஹோல் மொத்தமா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வச்சீங்கன்னா அதை ஓப்பன் மைண்டடா எடுத்துக்க கூடிய மனநிலையில அவங்க இல்ல. ஆனா அவனுங்க வந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேங் இருக்கு. இதை நான் அதான் சொன்னேன்ல, எங்கே ஆரம்பிச்சு எங்கேயே போயிட்டேன். சோ இருங்க, இந்த திருப்பி இந்த ஐடியாலஜி மேட்டருக்கு வரேன். என்ன அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே வந்து ப்ராப்பரா அவங்க ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. தே ஜஸ்ட் ஃபாலோ த ட்ரெண்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கும்ல, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதுல கூட ஒரு ஒரிஜினாலிட்டியா ஒரு ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியன் இல்லாம இதை போட்டா வியூஸ் போகும், இதை போட்டா இந்த கேங் ஷேர் பண்ணுவாங்க, இதை போட்டா இந்த கேங் ஷேர் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஆப்வியஸ்லி அவனுங்க அப்படி பண்றதுனால அவங்க ஃபாலோ பண்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் இங்க பிரச்சனை. இது வந்து அந்த மாப் மென்டாலிட்டியில வர ஒரு விஷயம் தான். எல்லாரும் ஏதோ வந்து கூட்டமா ஃபாலோ பண்றாங்களோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணா வி ஆர் கூல் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல போறது. சரி விடுங்க, நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வரும்ல. நீங்க ஐடியாலஜி வைஸ் கூட விடுங்க. இப்போ வந்து நார்மலா ஒரு மூவி டேஸ்டோ ஒரு மியூசிக் டேஸ்டோ இல்ல வந்து ஒரு மூவி பத்தின ஒப்பீனியனோ இல்ல வந்து ஒரு சாங் பத்தின ஒப்பீனியனுமே எப்படி இருக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பான், அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்து அதை காப்பி பண்றாங்களே தவிர அவங்க ஒரிஜினலா என்ன ஃபீல் பண்றாங்கன்னே அவங்க யோசிக்க மாட்டேறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு படத்தை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்றான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்கலாம், அது அவனோட ஒப்பீனியனா இருக்கும். ஆனா இங்க எப்படி வந்து எல்லாரும் புஷ் பண்றானுங்க அப்படின்னா, அந்த ஒப்பீனியன் மட்டும் தான் கரெக்ட்
அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்றானுங்க. இப்ப நான் வந்து ஒரு சில படம்லாம் எனக்கு ஒர்க் ஆகாது. அதனால நான் வந்து என்னோட ஃபேவரட் மூவிஸ் லிஸ்ட்ல கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுல என் ஃபேவரட் மூவிஸ் இருக்கு, உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அது கீழே கமெண்ட்ல போடுங்க. சில படம் எனக்கு ஒர்க் ஆயிருக்காது, சில படம் ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் ஐ எம் சேயிங் மை ஒரிஜினல் ஒப்பீனியன். ஆனா வந்து இப்ப நான் பாக்குற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டா அதுவும் ரீல்ஸ்ல தான் அதான் கைஸ் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணா we are coolனு ஒரு விஷயம் இருக்குல்ல, you are just copying the trendங்கிறப்ப you are not fucking cool. அங்க வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. what they felt about the film, what they felt about the song, what they felt about the musicனு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே அவங்க சொல்ல மாட்டேறானுங்க. இப்ப எல்லாரும் வந்து 29 படத்துக்கு எடிட் போட்டாங்க. எனக்கு 29 படம் ஒர்க்கே ஆகல, ஏன்னா நான் தியேட்டர்ல பார்த்தப்ப எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. ஆனா இதை வந்து நான் இப்போ வந்து இப்போதைக்கு போற ட்ரெண்ட்ல சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து காமன் ஆடியன்ஸ் விட்டுருங்க, காமன் ஆடியன்ஸ் கமெண்ட்ல திட்டிட்டு போயிடுவான், ஏன்டா இதே இடம் நல்லா இருக்கு, நீங்க இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ டியூடு ட்ரெண்ட் ஆகுதா, 29 ட்ரெண்ட் ஆகுதா, இப்போ டியூடே எடுத்துக்கோங்க கைஸ். எஸ், கரெக்டான எக்ஸாம்பிள் கிடைச்சிச்சு. டியூடு வந்த ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பேஷ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு வந்து அந்த டைம்ல நான் தியேட்டர்ல படம் பார்த்தப்ப எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல, ஏன்னா அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டார்டிங்ல ஒர்க் ஆகல. அதுக்கு முன்னாடி ரீவாட்ச் பண்ண ஒரு மாசம் கழிச்சு ஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் ரீவாட்ச் பண்ணப்போ ஓகே, இட்ஸ் நாட் தட் பேட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் ரிவ்யூவாமே லெட்டர் பாக்ஸ்ல போட்டிருந்தேன். ஆனா அந்த டைம்ல வந்து நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா ஒரு குரூப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸே வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, இதை நம்ம அடிச்சா நம்மளுக்கு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல போட்டு லைனா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண படம் கூட கிடையாது, நடிச்ச படம். அதுல அவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லவ் டுடே கம்பேர் பண்றப்ப டியூட் அண்ட் டிராகன்ல ப்ராப்ளமேட்டிக்கா எதுவும் கிடையாது. ஆனா அந்த டைம்ல வந்து அதை அடிச்சா வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அடிச்சாங்க. நான் அதுல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ரீல் எடுத்து நான் வந்து ஸ்டோரி போட்டு அதுல ஒரு 2 ஸ்டோரி என்னையெல்லாம் ரைட்டா போட வச்சாங்க. நான் வந்து போட்டு வச்சிருந்தேன், உங்களுக்கு படம் பிரச்சனையா இல்ல பிரதீப் ரங்கநாதன் பிரச்சனையா, நீங்க வந்து தெளிவா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்கன்னு. அதுக்கு ரிப்ளையே பண்ணல. சோ இந்த மாதிரி வந்து அந்த டைம்ல அடிச்சாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் பாத்தீங்கன்னா டியூட் ஆல்பம் ஹிட், டியூட் படம் ஹிட், எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டியூட பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டியூட எடிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டியூட் 2 வேற வர போதுங்கிறாங்க. சோ உங்களுக்கு புரியுதா? அந்த டைம்ல அந்த படத்தை அடிச்சாங்க, கூட்டமா சேர்ந்து ஆன்னு கத்திட்டு போயிட்டு அடிச்சிட்டோம்னா நம்ம அந்த டைம்ல கூலா தெரியும் வெளியே. இப்போ வந்து டியூட எல்லாரும் வந்து பிரைஸ் பண்றாங்க, எடிட் போடுறாங்க. இந்த டைம்ல வந்துட்டு டியூட் வந்து ஒரு கல்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்பயும் கூட்டத்தோட கத்திட்டே போனோம்னா we seems to be cool and வந்து அந்த டைம்ல ட்ரெண்டும் ஆச்சு, வியூஸும் நம்ம எடுத்தாச்சு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இப்போ ஒன்றும் இல்லை, ஹிப் ஹாப் தமிழா பாட்டு வந்து எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி பாட்டு இல்லை, மீசை முறுக்கு டூல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த பாட்டு ஒர்க் ஆகல. ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து டேய் இது நல்லா தானடா இருக்குன்னு எவனா ஆரம்பிச்சா அப்படின்னா அடிச்ச உடனே வந்து ஆமா நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஏதோ ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் போது அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுக்கே தெரியல. அதுக்கு முன்னாடியே வந்து 2 போதும் அதோட எடுத்து ரீல போட்டோம்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ், ஒரு 100K வியூஸ், நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஜோன்ல தான் எல்லாரும் இருக்காங்க. they just milking the trend for content sake and views sake. this is the real truth. சார் கொஞ்சம் மேல வாங்க, இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டா. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டால புது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட முழு நேர வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ரெடிட்ல வந்த ஜோக்ஸ், வெஸ்டர்ன் மீம்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுல எல்லாம் வந்த ஜோக்ஸை எடுத்து இவனுங்களோட ஓன் கேப்ஷன் மாதிரி இவனுங்களோட வீடியோக்கு மேல அதை போட்டு அதை ரீலா போட்டுறானுங்க. அவங்க வந்து அந்த ஜோக்கு போட்ட கிரியேட்டர் கிரெடிட்ஸ் கூட கொடுக்க கிடையாது. அவன் பார்த்தா அவன் பரிதாப நிலவையில் இருப்பான், இவனுங்களுக்கு பார்த்தா மில்லியன்ல வியூஸ் போகும். அதாவது ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகணும், அதுக்கு நான் அட்டகாப்பியாட அடிப்பீங்க. அதான் அந்த கோமாளி படத்துல வர மாதிரி அது ஏன் ஜோக்கு அந்த ஏன் ஜோக்கு சீனே வேற ஒரு ஜோக்கு படத்துல இருந்து வந்தது. இதையும் போட்டுட்டு they think they are funny bro. இந்த ஜோக்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போட்டுருவான் தெரியுமா, அதை பார்த்தா தான் சிரிப்பேன். அதை ஃபாலோ பண்ணி ஒரு 30 பேஜ் 40 பேஜ் போட்டா அதை பார்த்து எனக்கு எப்படி சிரிப்பு வரும்? எனக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன். இன்னொன்னு இது அவனுக்கு செல்ஃபா வேற இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்படி இருக்கானுங்களா, ப்ரோ திங்க் ஹி டிட் சம்திங்கிற மாதிரி ஹோல் ப்ரொஃபைல் அப்படிதான் இருக்கும். நான் நிறைய ப்ரொஃபைல் பார்த்துட்டேன், முக்கியமா இந்த NRI ப்ரொஃபைல்ஸ்ல வந்து இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசியல் பேசுறாங்க, சினிமா பேசுறாங்க, உலகத்து பேசுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பேசுறாங்க, எதுவுமே தெளிவா பேச மாட்டேறானுங்க. எல்லாமே அறகுறையா பேசிட்டு போறானுங்க. அதுவும் எப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பேசுறானுங்க. என்னோட அரசியல் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன், நான் யாரையுமே மென்ஷன் பண்ணலப்பா, நான் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன். அது வந்து ஒரு NRI கிரியேட்டர் ப்ரொஃபைல் தான். அந்த நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிவிகே கலாய்ச்சி மீம் போடுறாரு, டிவிகே ஜெயிச்சதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணி மீம் போடுறாரு, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை பத்தி மீம் போடுறாரு, ஐபிஎல் பத்தி மீம் போடுறாரு, இப்போ ஃபீஃபாவை பத்தி மீம் போடுறாரு. சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சவன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா. டேய் யாரா இவன், எதுக்குடா அவனலாம் கூப்பிட்டு வரீங்க? சரி அவன் இன்னமும் போட்டு போறான்னு விடுங்க, இது எல்லாமே காப்பி மீம்.
எல்லாமே காப்பி கண்டென்ட். ஸோ தே டசன்ட் ஹேவ் எனி ஒரிஜினல் ஐடியாலஜி, ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் நாலேஜ், ஒரிஜினல் மூவி நாலேஜ். ரெண்டுல என்ன போது அதை பண்ணணும், அதை போட்டால் வியூஸ் போயிடும், நம்ம ரிலேட்டபிள் ஆயிரும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய கூட்டம் தான் இப்போ அதிகமாக இருக்கு. இதை பத்தி எதுக்குடா நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு காண்டா இருக்கு நண்பர்களே. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் மோட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களே பாவம் கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கிரியேட்டிவ் மோடு மீம் பேஜ்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரியேட்டிவ் மோட்ல போட்ட மீம்ஸை எடுத்து தான் இந்த கேங் வியூஸ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறுது. அந்த கிரியேட்டிவ் மோட்ல பண்ண கிரியேட்டர்ஸோட பேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இருந்து எனக்கு இவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. இவனுங்களா ஈஸியா வெயிட் பண்ணி வியூஸ் எடுத்துட்டு பாப்புலாரிட்டி எடுத்துட்டு ப்ரொமோஷன் பண்ண போயிடுறானுங்க. அதுவும் இல்லாம ஒரே செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் தான் திருப்பி இட்ஸ் சோ போரிங், இட்ஸ் நாட் ஈவன் கூல், இட்ஸ் நாட் ஈவன் ஃபன்னிங்கிற ஜோன்ல இருக்கனால தான் ஓகே ஒரு ஜோக் கேப்ஷன் இருக்கு. அந்த ஜோக் கேப்ஷனை வச்சு ஒரு 50 ரீல் வருது. அந்த 50 ரீல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போட்டிருப்பான் தெரியுமா, அவனுக்கு வியூஸ் போதான்னு கேட்டா கிடையாது. இதுல எவனாவது ஒருத்தன் பாப்புலாரிட்டியா இருக்கவன் அதை எடுத்து போட்டுரும், அவனுக்கு போயிடும். அதை காப்பி அடிச்சு இவனுக்கு போடுறப்ப கிரெடிட்ஸ் கூட கொடுக்க மாட்டானுங்க. தே ஓன் த கண்டென்ட். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. சார் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். அடுத்து வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ரீசெண்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நார்த்ல வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து டேட்டு போயிட்டு 370 ரூபீஸா 370 ரூபீஸ் நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன்ல, அதை திருப்பி வசூல் பண்ணணும் அப்படின்னா she have to sleep with meங்கிறான். பிரதர் what the fuck. அதுக்கு அங்க இருக்கவனுங்க சிரிக்கிறானுங்க. அவன் என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒப்பீனியன் வைக்கிறான், அதுக்கு அங்க இருக்கிறவனுங்க சிரிக்கிறானுங்க. பொண்ணுங்களும் சிரிக்கிறாங்க, பசங்களும் சிரிக்கிறாங்க. இங்க நான் தான் சொல்றேனே guys, we have to discuss about both gender. ஏன்னா இதை விட டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஒரு பொண்ணு அங்க சொன்னா. ஒரு டெட் பாடிஸோட பிரைவேட் பார்ட்ஸை பத்தி அந்த பொண்ணு அங்க பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்களாம். எனக்கு இப்ப ரெண்டு பேரை பார்த்தாலும் டிஸ்கஸ்ட் ஆகுது. நீங்க வந்து இங்க ஜெண்டர் வார் கூட போட வேணாம். ரெண்டு ஜெண்டருமே டிஸ்கஸ்டிங்கா தான் பேசியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு ஜெண்டருமே சிரிச்சிருக்காங்க. ஹோஸ்ட் பண்ணவனும் சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த வேனபி எலைட்ஸ் இருக்கானுங்களே, வேனபி எலைட்ஸ் அவனுக்கு உண்மையிலே எலைட்ஸான்னு தெரியல. they have to seem coolங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள வரப்போ இந்த டார்க் ஜோக்ஸ், இந்த எஜ்ஜியான ஜோக்ஸ் எல்லாம் போட்டா நம்ம கூலா தெரியும். இந்த மாதிரி பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி பேசுறது, இல்ல இந்த மாதிரி செக்ஸ் ஜோக்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம்னா கூல்னு காமிக்கிறதுக்காக வரானுங்க. இல்ல ஒருத்தனுக்கு அறிவு இல்ல, அதான் உண்மை. எல்லாம் லூஸ் குதி ப்ரோ, இந்த படத்துக்கு வந்திருக்க எல்லாம் லூஸ் குதி ப்ரோ, எல்லாம் லூஸ் குதி ப்ரோங்கிற மாதிரி தான் வந்து இவனுங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இஸ் சட்டையர். அவங்க வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு சட்டையர் பண்ணி ஜோக் போடுவாங்க. இப்ப இருக்க எல்லாருமே என்ன பண்றானுங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அங்க வரவனுங்களை வந்து ரேஜ் பைட் பண்றது, இல்ல அவங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்டு வாங்கி அதை வச்சு ஜோக் போடுறது, இல்ல செக்ஸ் ஜோக்ஸ் போடுறது, இல்ல வந்து ஒரு மாதிரி கிரீப்பியா இல்ல டிஸ்கஸ்டிங்கா ஒரு ஜோக்ஸை போடுறது. அங்க காசு கொடுத்தவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா, ஐயோ இப்ப நம்ம இங்க சிரிக்கலைன்னா நம்ம வந்து கூலா தெரிய மாட்டோமே, we are not edgy, we are not seems to like dark jokes அப்படின்னு நினைச்சிட்டு அவனுங்க ஃபோர்ஸிபுலா சிரிக்கிறானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க வந்து சிரிக்கல அப்படின்னா, சிரிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. என்ன ஜோக்கு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சிரிக்காம நான் சைலண்டா உட்காந்துனா அவனை ரேஜ் வெயிட் பண்ணலாம். ஆனா அங்க இருக்கவனுங்க எல்லாருமே ரொம்ப பிரிட்டன்சியஸா இருக்கானுங்க. எஸ், நான் வந்து ஜட்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்கப்பா. அந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸுக்கு போயிட்டு இப்ப இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஜோக்ஸ் சிரிக்கிற எல்லாருமே பிரிட்டன்சியஸா இருக்கு. because they have to be seem cool. அவ்வளவுதான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, 30% கூட தேராது. வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அடுத்தவனுக்கு கிளாஸ் எடுக்கிறத விடணும். கிளாஸ் எடுத்தாலும் ஒழுங்கா எடுக்கணும். ஏன்னா நான் ஃபாலோ பண்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கரெக்டான விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டான விஷயத்தை பத்தி பேசுவாங்க. நிறைய செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் போற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ரீசெண்டா ஜிம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நான் ஒர்க் அவுட் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல நிறைய பேர் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போட்டாங்க. ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அது கூட ஒழுங்கு அவங்க கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு சண்டைன்னு வச்சுக்கலாம். பட் தே ஹேவ் ப்ரொவைட் சம்திங். மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டு they forced to be cool. அந்த ட்ரெண்ட்ல இருந்தாதான் நம்ம கூலா இருப்போங்கிறனால அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிரிட்டன்சியஸா அதை பண்ணிக்கிட்டு தப்பான ஒப்பீனியனை சொல்லி மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அவனுக்கு டிஸ்கஸ்டிங்கா பண்ற விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம சிரிச்சாதான் நம்மளும் இங்க வந்து இவங்களோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சோசியலைஸ் ஆகி என்னடா பண்ண போறீங்க? அது தனியாவே இருந்துருப்பேன். சோசியலைஸ் ஆனீங்கன்னா நான் ரீசெண்டா வெளியே போனப்ப கூட அவ்வளவு நல்ல பீப்புளை மீட் பண்ணேன். இவங்களாம் எங்க இருக்கானுங்க? யார்கிட்ட இந்த ஜோக்கு எல்லாம் சிரிக்கிறா? ஃபர்ஸ்ட் அது ஜோக்கே கிடையாது. ஐயோ அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இட்ஸ் ரியலி பிஸ் மீ ஆஃப். ஸோ அதனால் இங்கே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் புலம்பி விட்டு யாப் பண்ணி விட்டு செல்லலாம் என்று வந்தேன். இதெல்லாம் நான் ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ணி இவ்வளோ தானாடா நீங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் போன வீடியோவில் வாய வச்ச 10 to 15K போடணும். என் யூடியூப் ஹிஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் சேனல் ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக போன வீடியோ தான். அட் திஸ் பாயிண்ட் ஐம் நாட் ஈவன் கேர் அபவுட் தட். அது போனால் போகட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டட் த கான்வர்சேஷன் பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் கோஸ். ஸோ அதனால்
கண்டுபிடிச்சி நீங்களே இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என் வீடியோ பார்க்குறேன்னா என் வீடியோலேயும் சொல்கிறா மற்றவங்க வீடியோஸ் பார்க்குறீங்களா சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது எதுவுமே இல்லாமல் அவன் சொல்கிறாங்கிறனால போய் பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் சொன்னதுலேயுமே மேபி உங்களுக்கு முரண் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இது நான் ஃபீல் பண்ணது. ரீசெண்டாக எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பிரிட்டன்சியஸா ஒரு மாதிரி ரிப்பீட்டடா ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேவ் டு பி ஒரிஜினல். எந்த ஒரு பிரிட்டன்சியஸான விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. அது உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியான ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, படத்தை பற்றின ஒப்பீனியன், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, இல்லை ஸ்போர்ட்ஸ், இல்லை சாங்ஸ், இல்லை டேட்டிங், இல்லை ரிலேஷன்ஷிப், எல்லாமே யூ ஹேவ் டு பி ட்ரூ டு பி யுவர் செல்ஃப், நாட் ஃபார் த ட்ரெண்ட், நாட் ஃபார் த இன்டர்நெட். அதை தான் சொல்கிறேங்க நான். ஒரு விஷயத்தை பேசுகிறப்பையோ இல்லை ஒரு ஜோக்கை போடுறப்பையோ இல்லை ஒரு விஷயத்தை நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்பையோ அது உனக்கு வந்து கரெக்டாக இருக்கா நீ ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு பண்ணு. அவ்வளோதான். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ முடிச்சிட்டேன். ரெக்கார்டிங் முடிய போகுது. அதனால் நான் விடை பெறுகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் எல்லாமே பண்ணிடுங்க. சைனிங் ஆஃப். பாய். நான் வந்து லிட்டரலி கைஸ் ரேண்ட் பண்ண போறேன் கைஸ். அடிங்க அம்மா அழக. என்னடா ஒரே தடங்கள் இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு தடங்கல்களை தாண்டி வர வேண்டியதா இருக்கு தெரியுமா?